மச்சான், அளவுக்கு மீறி உள்ள போகுது போல இருக்கு. நீ சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன்ல, சந்தோஷமா? சம்பிரதாயப்படி ஒரு தகப்பனா நீங்க உங்க பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ அதை சொல்லி இல்ல அதை ஞாபகப்படுத்தி பண்ண வைக்கிறேன். எனக்கு பிடிக்காத ஒருத்தனை என்கிட்ட சொல்லாமலே அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதனாலதான் அவளை அன்னிக்கே அந்த வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன். அதனாலதான் நான் உங்களையே அனுப்பி உங்க வாயாலேயே இந்த வீட்டுக்கு வர வைக்கிற மாதிரி பண்ண. இப்ப நீ சொன்னதெல்லாம் செஞ்சிட்டேன்ல, போதுமா? பத்தாது, பூமியையும் ககனையும் வீட்டுக்கு வர வச்சு அடேங்கப்பான்னு சொல்ற மாதிரி ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் நடத்தி வச்சா பத்தாது. வேற என்ன பண்ணணும்? நடக்கிற வழியெல்லாம் ரெட் கார்பெட்டை விரிச்சு மேலதாள சத்தத்தோட வீடு முழுக்க தோரணத்தை கட்டி உள்ள அழைக்க சொல்றியா? ஆமா, பண்ணணும். அப்படி பண்ண வேண்டியது நம்ம கடமை. ஒரே ஒரு சடங்கை மட்டும் நடத்தி அனுப்பாம கல்யாணத்துக்கு அப்புறம் மருமகனுடைய கால கழுவணும், 2 பேருடைய பேரை சொல்ல வச்சு உள்ள அழைக்கணும், அவங்க கையால விளக்கேத்தணும், புரோகிதரை வச்சு வீட்டுல பூஜை நடத்தணும், அதுக்கப்புறம் அவங்க 2 பேரை விளையாட வைக்கணும். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா அவங்க 2 பேரை ஒண்ணு சேர்த்து வைக்கணும். இத பார்த்தா அண்ணாவும் பூமியும் புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வர மாதிரி அர்த்தமா? சரி, முறைப்படி பாத்தீங்கன்னா நம்ம குடும்ப சம்பிரதாயங்கள் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாம் ஒண்ணு விடாம நடந்தே தீரணும். நீங்க என்ன பேசுறீங்கன்னு கொஞ்சமா தெரிஞ்சுதான் பேசுறீங்களாப்பா? அண்ணன் வராதுங்கிற சந்தோஷத்துல வீட்டுல அத்தை இருக்கிற விஷயத்தையும் மறந்துட்டு பேசுறீங்க. இது எல்லாத்துக்கும் முன்ன நின்னு நானே எல்லாத்தையும் பண்றேன்னு சொன்னா என்ன கொன்னுடுவாங்க. டேய், கொஞ்சம் அமைதியா இருடா, எல்லாம் உனக்கே புரியும். என்னப்பா சொல்றீங்க? Welcome, Congratulations, sir. sir. Thank you. Congratulations. வாங்கப்பா. Thanks. பூமி, Thank you. Congrats, sir. Thank you so much. அண்ணா, நில்லுங்க 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 நில்லுங்க. என்னப்பா இது நிஜம்தானா? ஏன் சந்தேகமா இருக்கா? அவங்களே அண்ணனுக்கு ஆர்த்தி எடுத்து வரவேற்க ரெடியா இருக்கும் போது நீ முன்ன நின்னு பண்றதுல எந்த தப்பும் இல்லடா. தப்பே இல்ல. இந்த செரியோட முகத்தை இன்னும் யாரும் பார்த்ததில்ல. இப்ப பார் என்ன பண்ண போறேன்னு. போய் காட்டு. அது வந்து அது நானும் என்னோட புருஷன் ககனும் சேர்ந்து வந்திருக்கோம். அது இப்போ வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க.
எம்பி, நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் யார் கூப்பிட்டது? நான் தான் கூப்பிட்டேன். எதுக்கு? என் பையனுக்கும் பூமிக்கும் நடந்த கல்யாணத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா? அதனால தான் வர சொன்னேன். அது எப்படின்னு பாக்குறீங்களா? வெரி சிம்பிள். அண்ணா, ஒன்ன ஜென்ஸ் தூக்கிப்பாங்க, பூமி ஒன்ன லேடிஸ்லாம் சேர்ந்து தூக்கிப்பாங்க. ஒருத்தர் ஒருத்தர் தொடாத மாதிரி உங்களை தூக்கிட்டு இருக்கிற நேரத்துல அந்த ப்ராசஸ்ல நீங்க 2 பேரும் மாலையை மாத்திக்கணும். அதான் ஃபன். புரிஞ்சுதா? நாள எதுக்குப்பா? கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தாலும் கையில ஒரு புடிப்பே இல்ல. பூமிய என் பொண்ணும் அவ பொண்ணும் தூக்குவாங்க. மருதாணி போட்டி. சூப்பர் மருதாணி பாட்டி, நல்ல ஐடியா. இப்ப அண்ணனை தூக்குறது மாமா, நீங்களும் அப்பாவும் தூக்கணும். டேய், என்னடா பேசிட்டு இருக்க? அத்த போங்க. நக்ஷு டார்லிங், வா வா. அத்த, பூமியை தூக்குங்க. டேய், நான் உன் சார்பா இல்ல, பூமியோட தாய் மாமனா நான் உன்னை தூக்குறேன். அண்ணா, இங்கெல்லாம் இது பார்க்கணுமா? ஓகே ஓகே, அப்பா தூக்குங்க. மாமா, அத்தை ஏன் லேட் பண்றீங்க? தூக்குங்க. நக்ஷு